பிஜேபியில் இருந்தவர் அப்போ பிஜேபி போல இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க முட்டாள்கள். வேற என்ன சொல்ல முடியும்? நான் அரசியலில் நேர்மையாக இருக்கவே முடியாது. அதனால தான் சாக்கடைன்னு வாங்க, அரசியலை சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அரசியலுக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. திமுகவுடைய எல்லா குறைகளையும் சரியாக வெளியே கொண்டு வந்தது யாருன்னா அண்ணாமலை தான். எந்த கட்சி தலைவரும் அதை சொல்லவே இல்லை. தமிழக மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு தலைவராக அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள். விஜய் இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி. இப்போ நான் பிஜேபி தான் ஆட்சி அங்கே மத்தியில். என்ன பண்ண முடிஞ்சது? விஜய ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பாஜகவில் இருந்ததுனால நல்லதுன்ற உங்களுடைய நெளிவு சுழிவுலாம் யாருக்கு தெரியும்? அண்ணாமலைக்கு தெரியும். நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது. பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு புதிய பரிணாம அரசியலை நோக்கி ஆரம்பிச்சிருக்காரு. புதிய இயக்கம் தொடங்கியிருக்காரு. தொடங்க அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல காரியம் செய்திருக்கிறாரு. அதாவது தமிழ் மக்களுக்காக நான் இருப்பேன் என்பதை அவர் சரியாக ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் மத்திய அரசாங்கத்தில் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்படியாக பல சான்ஸ் கிடச்சிது. எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் நான் தமிழ் மக்களோடு கூட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழக மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு தலைவராக அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான காரியங்களை முற்படுவதிலே அவரை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். என்ன காரணம் சார்? ஒருவேளை பிஜேபியில் அந்தளவுக்கு மரியாதை இல்லையா? என்ன காரணம்? ஏன்னா அவர் தலைவர் பதவியிலேயும் தூக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஓரங்கட்ட மாதிரி தான் நடந்துச்சு. கடந்த தேர்தலில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் பிரச்சாரத்தோட கூப்பிடல நினைக்கிறேன். ஸோ ஒரு பிஜேபியில் எதிர்ப்பு இருக்குது அப்படி சார் திரு அண்ணாமலை மேலே? அதாவது அவர் அங்கே இருக்கும்போதே பிஜேபியில் எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அண்ணாமலை ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் போலீஸ் கண்ணோட்டத்தை தான் எல்லாத்தையும் பார்ப்பார். அரசியலுக்கு அவர் புதுசு. ஆனால் இப்போ அரசியலுக்கு பழச ஆயிட்டார் கடந்த 6 வருஷத்தில். ஆனால் அவருடைய எல்லாமே நேர்மைத்தன்மை. அரசியலில் நேர்மையாக இருக்கவே முடியாது. அதனால தான் சாக்கடைன்னு வாங்க, அரசியலை சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அரசியலுக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சாக்கடையும் சீர்படுத்துவது தான் ஒரு மனித இயல்பாக இருக்க வேண்டும். என்ன சாக்கடையே சீர்படுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது அண்ணாமலை தான். இப்போ திமுகவுடைய எல்லா குறைகளையும் சரியாக வெளியே கொண்டு வந்தது யாருன்னா அண்ணாமலை தான். எந்த கட்சி தலைவரும் அதை சொல்லவே இல்லை. ஆனால் அண்ணாமலை சொன்ன பிற்பாடு தான் திமுக இப்படி இருக்குதா, இத்தனை ஊழல்கள் செய்திருக்கின்றார்களா, இவ்வளோ பண மோசடி நடந்திருக்கா, இவ்வளவு ஜனங்களுக்கு மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் சேராமல் போய்விட்டதா என்பது தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதற்கு திமுக தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம், அண்ணாமலையும் ஒரு காரணம். ஆனால் அண்ணாமலை நிச்சயமாக அண்ணாமலை தான், அதுவும் ஒரு காரணம். அண்ணாமலை தான் காரணமே. மக்களுக்கு இதை எடுத்துரைக்க ஆள் இல்லையே. கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறது சும்மா வேக தான் சொன்னாங்க. என்ன அவர் மோசடி பண்ணுறாங்க, அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சும்மா சொன்னாங்களே, மேலோட்டமாக சொன்னாங்களே தவிர குறிப்பிட்டு இந்தந்த துறைகளில் இவ்வளவு பணம், இந்தந்த துறைகளில் இப்படி, டாஸ்மாகில் இவ்வளவு பணம் கொள்ளை அடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதெல்லாம் யார்? அண்ணாமலை தான். இதுக்கும் செந்தில் பாலாஜி யாருன்னா அண்ணாமலைக்கு உறவினர். ஆமாம், விளங்குதா? அப்போது இப்படி சொல்லும் போது குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும் அதை கூட அவர் பார்க்கல. தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யணும் என்ற ஒரே சிந்தனையோடு கூட ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக, ஸ்ட்ரிக்ட் அரசியல்வாதியாக அவர் இருந்ததினால்தான் பிஜேபியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் அவரை புறக்கணித்தார்கள். இப்போ அவங்களாம் நிம்மதியாகிடுவாங்க. ஆனால் பிஜேபி தான் இல்லாமல் போகுது. இப்போ திரு அண்ணாமலையுடைய அரசியல் வருகை பிஜேபி காலி பண்ணுங்கிறீங்களா? அப்படி அவ்வளோதாங்க, பிஜேபிக்கு முடிஞ்சு போச்சு. ஃபுல் ஸ்டாப் ஃபார் பிஜேபி. இனிமேல் இப்படி ஒரு அண்ணாமலை வரணுமே, இப்படி ஒரு அண்ணாமலை கிடைக்கணுமே பிஜேபிக்கு. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்ப்போம். இல்லை, அண்ணாமலையை ஓரங்கட்டினா பிஜேபி அடிவாங்கன்னு தெரியாதானா பாஜகவுடைய மேலிடத்துக்கு தெரியுங்க, மேலிடத்துக்கு தெரியும். தமிழகத்தில் இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவங்களுக்கு வேண்டியது பதவி. சரியா? அந்த பதவி இருந்தால் போதும். ஒரு தேசிய கட்சியில் நான் பதவி வாங்கிட்டேன் என்கின்ற ஒரு நிலைப்போக்கில்
இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளை மிரட்டி தாங்கள் வாழ்வதற்காக தேசிய கட்சியோடு கூட இருக்கின்றார்களே தவிர அண்ணாமலை மாதிரி நேர்மையாக யாராலும் வாழ முடியாது. ஆனால் அண்ணாமலை தான் கடந்த திமுகவை மிரட்டி எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ப்ரூவ் பண்ண சொல்லி யாராலும் ப்ரூவ் பண்ண முடியலல்ல. இல்லை ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 விட்டார் சார். இங்கேருந்து தகரப்பட்டிலாம் ஆளுநர் நோக்கி கொண்டு போனார். அப்படிங்கும்போது அண்ணாமலை தான் திமுக மிரட்டினாரு. அண்ணாமலை திமுக என்ன மிரட்டினாரு? மிரட்டி காசு வாங்கினாரா? என்னுடைய கேள்வி அதுதான். அண்ணாமலை திமுக மிரட்டி காசு வாங்கினாரா? இல்லையே. ப்ரூவ் பண்ணவும் முடியாது. நீங்கள் நிரூபிக்கவே முடியாதுயே. நிரூபிக்க முடியாத காரியத்தை நீங்கள் கேள்வி என்கிட்ட கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? நான் இல்லை நீங்கள் சொல்றீங்க சார் மற்ற ஆட்களை தான் மற்ற ஆட்கள் வாங்கினாங்க. அது என்ன நான் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் ப்ரூவ் பண்ண முடியும். நான் எங்கேயெல்லாம் போய் என்ன சுற்றி நடக்கிற காரியத்தை நான் சொல்ல முடியும். பாஜக மற்ற ஆட்கள் எல்லாம் பாஜக இருக்கிற தமிழ்நாடு தலைவர்கள் எப்படியெல்லாம் சுருட்டினார்கள் பணம், சம்பாதிச்சாங்க. ஆளுங்கட்சியை மிரட்டி அப்ப இருந்த ஆளுங்கட்சி திமுகவோடு கைகோர்த்து மிரட்டவன கைகோர்த்து எப்படி சம்பாதிச்சாங்க என்னால் நிரூபிக்க முடியும். அதனால தான் நான் திருப்பி நான் சொன்னேன் அண்ணாமலை தான் வர வேண்டும், அண்ணாமலை தான் வர வேண்டும். இப்போ அண்ணாமலை ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணாமலை இயக்கத்தில் முதல் ஆளாக நான் சேருவேன்னு. ஆனால் கட்டாயம் அவரோடு கூட பயணிப்பேன். அதாவது மத்தியில் இருக்க தலைமைக்கு தெரியாதா சார்? இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பாஜகலேருந்து முன்னாள் தலைவர் ஒரு ஆள் தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சா அது நேரடியாக பாஜக பாதிக்கும்னு தெரியாதா? நல்லா தெரியும் தான். வேறு வழி இல்லை. அதுக்காக தான் 3 நாள் அவரை உட்கார வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நிறைய சமரச பேச்செல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நிலையாக நின்றுட்டார். தமிழக மக்கள் எனக்கு வித்தியாசமானவர்கள், நீங்கள் நினைப்பது போல அல்ல, ஆக தமிழக மக்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிலையாக நின்றுட்டார். அதனால் அவரை பாராட்டுறேன். மத்தியில் இருக்க பிஜேபி விட்டுருமா அப்படி சார்? இன்னும் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க பண்ண முடியும்? இப்போ விஜய் வந்து பல மாநிலத்தில் நீங்களே பார்த்துருக்கீங்க சார். பல கட்சிகளை மிரட்டி அப்போ எப்படியெல்லாம் வந்தாங்கன்னு தெரியும். இன்னைக்கு மேற்கு வங்காளமே பாஜக கையில் போயிடுச்சு. அப்படிங்கும்போது ஏங்க ஒன்றும் இல்லைங்க. விஜய் இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி. இப்போ நான் பிஜேபி தான் ஆட்சி அங்கே மத்தியில். என்ன பண்ண முடிஞ்சது விஜயை? ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விஜயே ஒன்றும் பண்ண முடியல, அண்ணாமலை ஏதாவது பண்ணுவாங்களா அவங்க? இல்லை, விஜய் தன்னிச்சையாக கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் வந்திருக்காரு சார். ஆனால் அவர் பாஜகலேருந்து போகிறாரு. இருக்கட்டும், அதனால என்னங்க? என்ன தவறு? அதனால என்ன தவறு? ஒன்றும் இல்லையே. இப்போ பாஜகவில் இருந்ததுனால நல்லதுன்றேன். உங்களுடைய நெளிவு சுழிவுலாம் யாருக்கு தெரியும்? அண்ணாமலைக்கு தெரியும். நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். அதனால தான் மும்மொழி கொள்கையில் தைரியமாக சொன்னார், எதிர்த்து நின்னார்ல. பிஜேபியில் கட்சியை மெம்பராக இருந்துக்கிட்டே மும்மொழி கொள்கையை அவர் ஆதரிக்கவே இல்லையே. தைரியமாக அவர் சொன்னார்ல, சுட்டி காட்டினார்ல, இது தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர் தான் நமக்கு வேணும். தமிழக மக்களுக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய தலைவர் தான் நமக்கு வேணும். எந்த கட்சி சார்ந்தவராக கூட இருக்கட்டுமே, அது மக்களுக்காக யார் சேவை செய்யணும் அவங்க தான் நமக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களே சார்? ஏன்னா இவர் எப்படி பார்த்தாலும் ஒரு பிஜேபி தலைவராக இருந்திருக்காரு. இவர் திரும்ப பிஜேபி சாயலோடு தான் இருப்பார் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்கன்னு கேட்குறேன். ஏங்க ஒரு பிஜேபியை எதிர்த்துட்டு வராரு, ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து வராரு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர பிஜேபியில் இருந்தவர் அப்போ பிஜேபி போல இருப்பார் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க முட்டாள்கள். வேற என்ன சொல்ல முடியும்? நான் ஒரு நல்ல கட்சியில் அவருக்கு ஒருவேளை மத்திய அமைச்சராக இருக்கும்படியாக அவரை வற்புறுத்துறாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தமிழக மக்கள் தான் வேணும்னு சொல்லி வருகின்றவர் அருமையான தம்பி அண்ணாமலை. அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும் இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அவரை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், பின்னணியில் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தான் நிர்பந்தப்படுத்தினது, அண்ணாமலை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி தானே வந்துட்டார் அவர். அதே மீறி தமிழக மக்கள் தான் வேணும்னு வந்துட்டார் இல்லையா? அதுதானே சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட நல்ல தலைவர் அவருன்னு சொல்லணும் இல்லையா? வேற என்ன சொல்ற? எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆனா திரும்ப அண்ணாமலை இன்னொரு கட்சியிலேருந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் வந்திருக்காரு. என்ன சார் காரணம்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வெற்றிடம் இருக்கு. அப்படி அதாவது என்னன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமான கொள்கையில் இருக்கிறாங்க. அடுத்தது தூய்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர தூய்மையில் இன்னும் லஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ஒரு காரியத்துக்காக போயிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க வெறும் பேர் மாற்றத்துக்காக. கேட்டால் ஃப்ளாக் டே அப்படின்றாங்க. காட்சி வரல. காட்சி அதே தானே நடக்குது. அப்போ இதெல்லாம் சீர்படுத்துவதற்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அண்ணாமலே ஒருவேளை பிஜேபியை விட்டுட்டு காங்கிரஸில் போய் சேர்றான்னு வச்சுங்க, அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ஏன் காங்கிரஸ் மோசம் நீ தான் சொன்னேன், இப்போ நீ அதே காங்கிரஸ் வந்து சேர்றேன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, எந்த கட்சியில் நான் சேரல, நானே ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றேன், தூய்மையோடு கூட நாம் வாழ்வோம், ஒரு தூய்மையான கட்சியை நம்ம ஆரம்பிப்போம்னு ஆரம்பிக்கிறாரு. நல்லது தானே அது. தேசிய அரசியலை நோக்கி நான் போறேன் அப்படிங்கிறாரு. என்ன சார், தமிழ் தேசியமா இல்லை எப்படி? தேசிய அரசியல் நோக்கி அவர் போறாருன்னா, இந்த மாநில கட்சியாக அவைகள் இருந்தாலும், அவர் ஆரம்பிக்கும் போது மாநில கட்சி தான், தேசிய கட்சியே கிடையாது. தமிழக மக்களுக்கு ஏற்றவான ஒரு தேசிய அரசியலை நோக்கி பயணம் பண்ணணும். தேசிய அரசியலை நோக்கி பயணம் பண்ற என்ன அர்த்தம்னா, எந்த விதத்திலும் தேசிய கட்சியானது இந்த மாநில மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு இடையூறாக இருக்காது, மக்களுக்கு மத்தியில் சேர வேண்டிய, தேசியத்தின் சேர வேண்டிய காரியங்கள் கட்டாயம் சேரும் என்கின்ற அர்த்தத்தில் அவர் பேசிட்டு இருக்கு. அப்ப தேசிய அரசியல்னா இப்ப மத்திய அரசு எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்க போறாரு எப்படி சார்? மத்திய அரசை எழுத்து ஆரம்பிக்கிறது இல்லைங்க. மத்திய எழுத்து நீங்கள் எழுத்து ஆரம்பித்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மத்தியில் யார் ஆட்சி செய்தாங்களோ மாநிலத்தின் குடிமை மத்தியில் தான் இருக்கும். விளங்குதா? இப்போ மாநிலத்தில் உங்களுக்கு ஒரு திட்டங்கள் நிறைவேற்றணும்னா மத்தியிலிருந்து தான் பணம் வாங்க முடியும். அப்போது இந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சி அந்த தேசிய கட்சியோடு கூட நல்ல உறவில் இருந்தால் தான் இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயன்பெறுவாங்க அந்த திட்டங்கள். இதை தான் திமுக செய்யல. இப்போ அருமையான தம்பி விஜய் வந்து அதை ஒரு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது மக்களுக்கு சேர வேண்டியது, அவைகள்லாம் வந்து சேரணும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும். காரியம் என்னென்னா, இவர் மத்திய அரசோடு கூட நல்ல உறவில் இருந்தவர். இப்போ என்னென்ன திட்டங்கள் தமிழகத்துக்கு வர வேண்டும், என்னென்ன திட்டங்கள் வரவில்லை இதுவரைக்கும், ஆகவே இந்த திட்டங்களை நிச்சயமாக தம்பி அண்ணாமலை ஆட்சி வரும்பொழுது தமிழக மக்களுக்கு அதை கட்டாயம் வாங்கி தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கண்டிப்பா சார். ஆனா இப்ப இதே அண்ணாமலை அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நான் உள்ளாட்சி தேர்தலேருந்து ஆரம்பிக்க போறேன், வேட்பாளர் நிறுத்த போறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இதுக்கு பின்புலம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கதா சொல்றாரு. இவரே சொன்னாரு, நீ அப்பயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டாரு, ஆனா பிஎல் சந்தோஷ்க்கு நான் வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நான் வந்து அங்கே போக முடியல, சாருங்கிறாரு. இப்போ எப்படி சார், இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு ரஜினிகாந்த் பின்புலமா இருக்காரு, எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? அருமையான நடிகர் ரஜினிகாந்தை வந்து நம்ம எந்த வகையிலும் என்ன சொல்கிறது, அவரை சேர்த்துக்க முடியாது. சரியா? அவர் இன்றைக்கி சரின்னுவார், நாளைக்கு முடியாதுன்னுவார், திரும்ப எல்லாரோடு கூட இணைஞ்சு போகணுன்னு நினைக்கிறவர் அருமையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லாரோடு இணைந்து போகணுன்னு நினைக்கின்றவர். அதனால் அந்த விதத்தில் கூட ஒரு வேளை தம்பி அண்ணாமலை இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம், நானும் உனக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். விஜய் எதிர்ப்பா சூப்பர் ஸ்டார் அவர்கள் உள்ள வராரு எப்படி சார் திரு அண்ணாமலை மூலியமா? அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை நான் எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்ன ரகசியம்னா, உங்கள் கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன ஏன்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஆனப்போ ரஜினி ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு காணொளிகள் ஓடிக்கிட்டே இருந்தது. பிறகு ரஜினி என்ன சொன்னார், இதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்தார். எனக்கு அவரும் ஒரு ஒரு நடிகர் தான், திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிற முதலமைச்சராக, நான் அவரை வரவேற்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டார். நான் என்ன ஒரு பெரிய ஒரு இதில் ஒரு காரியம் என்னென்னா, இப்போ திரை உலகில் இல்லாத ஒரு நபர் இன்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். இது வரைக்கும் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா திரை உலகில் இருந்தவர்கள் தான் கட்சியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கட்சியில் மட்டும்தான் திரை உலகில் யாருமே இல்லை. அதனால் அண்ணாமலை அவர்களை நான் வரவேற்கின்றேன். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க.